வெல்கம் டு அதே இன்ஸ்டியூட். நம்மளோட மேத்ஸ் கிளாஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் நஷ்டம் தள்ளுபடி, இதை பற்றி நம்மளோட கிளாஸஸ் வீடியோவில் ஃபுல் கிளியர்டாக ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 6th செகண்ட் ஆஃப் 3rd சாப்டரில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எக்ஸாம்பிள் சம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்மளோட கிளாஸஸ் வீடியோ பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஸ்கூல் புக் சம்ஸ் பார்க்கணும். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா கிளாஸஸ் வீடியோவில் தான் உங்களுக்கு கிளியர்டாக சொல்லியிருப்போம். ஸோ அங்கே புரிஞ்சால் தான் இங்கே நாங்கள் எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல போகிறேன். அந்த ஷார்ட்கட்லாம் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பாருங்கள். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, 6th செகண்ட் ஆஃப் 3rd சாப்டர் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 6th செகண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் 4. ஒரு மேஜையானது 4500க்கு வாங்கப்பட்டு 4800க்கு விற்கப்படுகிறது எனில் லாப சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துட்றேன். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ், அடக்க விலை, அதாவது எவ்வளோக்கு வாங்கினாங்க அதான காஸ்ட் ப்ரைஸ். சிபின்றது என்ன சொல்லணும்? ஒரு பொருளை எவ்வளோக்கு வாங்கினோமோ அதுதான் அந்த பொருளோட ஒரிஜினல் ப்ரைஸ். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான் கொஞ்சம் கேஷுவலாக இருக்கணும். எப்படி இருக்கணும்னா நீங்கள் ஒரு கடைக்கார், லாப நஷ்டத்தில் எப்பயுமே ஒரு கடைக்காரர் மாதிரி திங்க் பண்ணணும். சரிங்களா? நம்ம ஒரு கடை வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரியே ஃபீல் பண்ணி யோசிக்கும் போது ஈஸியாக ஆன்சர் இருக்கும். ரைட் தானே? பார்ப்போம். இப்போ நம்ம தான் ஒரு கடைக்காரன்னு வச்சுக்கிறோமே, ஒரு பொருளை வாங்குகிறோம். எவ்வளோக்கு வாங்குகிறோம்? 4500 வாங்குகிறோம். ஸோ இதுதான் என்னோட காஸ்ட் ப்ரைஸ். அசல்னு சொல்லுவோம், முதலீடுன்னு சொல்லுவோம், இது எல்லாமே. ஸோ இது என்னது? காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லணும். அடக்க விலை, அந்த பொருளோட ஒரிஜினல் காஸ்ட் அப்படின்னு அர்த்தம். 4500 வாங்கிட்டு இப்போ நம்ம எவ்வளோக்கு விற்க போகிறோம்? 4800 விற்கிறோம். கூட வைக்கிறோமா கம்மியாக வைக்கிறோமா? கூடுதலாக தான் வைக்கிறோம். ஸோ அப்போ லாபம் தான், நஷ்டம் கிடையாது. அப்போ லாபம் அப்படின்னா எவ்வளோ லாபம்? இதை விட இது எவ்வளோ கூட இருக்கோ அது அவ்வளோ லாபம். ஸோ எவ்வளோ கூட வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா 300, 300 கூட வந்திருக்கு. அப்போ 300 நமக்கு லாபம் கிடைச்சிருக்கு. ஓகே, அப்போ 300 லாபம் கிடைச்சிருக்குன்னா இது நம்ம வாங்கின ரேட்டில் எப்பயுமே லாபமோ நஷ்டமோ எதை வச்சு கால்குலேட் பண்ணோம்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அந்த அமௌண்ட்டில் வந்திருக்கிறது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்குறது தான் லாப சதவீதம், நஷ்ட சதவீதம். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 4500 ஒரு பொருளை வாங்கி அதில் 300 நமக்கு லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னா அதில் எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஆப்ஷன், எப்பயுமே ஆப்ஷனையும் ஒரு ஐடியாவுக்கு வச்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ ஆப்ஷன் பார்த்தா எப்படி 6% கீழே இல்லை, ரைட் தானே? 6% கீழே இல்லை. ஸோ அதுக்கு மேலே இருக்குது. ஸோ 10%, 12%லாம் இருக்குது. ஓகே, அப்படி தானே? ஸோ அப்போ கன்சிடர் பண்ணணும். அப்போ யோசிக்கணும். ஃபஸ்ட்டு டேரெக்டாக நீங்கள் இந்த ஆப்ஷன் அடித்து நிறைய பேருக்கு இந்த மெத்தட்லாம் தெரியும். நீங்கள் மெத்தட் படி போயிடுவீங்க. ஸோ அப்போலாம் போகிறதுக்கு முன்னாடியே ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு போயிடணும். எக்ஸாக்டாக வரணும்னு அவசியம் இல்லை. ஆன்சர் எதுன்னு கண்டுபிடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கணும். புரியுதுங்களா? கவனிங்களேன். இப்போ இந்த செம்மை பார்த்தோன்னே 4500 வாங்கியிருக்கோம், அதில் 300 லாபம். இந்த பொருளில் 10% லாபம் கிடச்சிருந்துச்சுன்னா, இந்த பொருளில் 10% லாபம் கிடச்சிருந்தா 450 கிடச்சிருக்கணும். ரைட். ஸோ அப்போ 450 நமக்கு கிடைக்கல, அதை விட கம்மியாக வந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 450 விட கம்மியாக வந்திருக்கு 300. அப்போ 10% விட கம்மியான லாபம் தான் நமக்கு கிடச்சிருக்கும் அப்படின்றது அர்த்தம். அப்போ என்ன முடிவு வந்துடணும்? 10% கிடையாது, 12% கண்டிப்பாக கிடையாது, 10% விட கம்மியாக தான் அப்படின்றது முடிவாயிடுச்சு. 10% விட கம்மியான்றப்ப நான் என்ன பண்ணும்போது 1% யோசிச்சு பார்க்கணும். 1% எவ்வளோ? இதில் 4500 வாங்கின பொருளை தான் பார்க்கணும். 4500 1% எவ்வளோன்னு பார்த்தா 45 ரூபா. கரெக்டு தானே? 45. ஓகே. ஸோ 6, 8 தானே இருக்குது அடுத்த ஆப்ஷனில். 10, 12 இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்போ 6, 8 இருக்கப்ப நான் ஃபஸ்ட்டு 6% பார்க்குறேன். 1% 6ஆல் பெருக்கணும். 6ஆல் பெருக்கினா என்ன ஆகும்? 6 5 30, மிச்சம் 3, 6 24 + 3 27. ஓகே. ஸோ 6%. ஸோ 6% 270 வருது. ஆனால் நம்மளுடைய லாபம் 300, 300. ஓகே, அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம பக்கத்தில் வந்துட்டோம்னு அர்த்தம். ரைட்லா? 7% இருந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இன்னொரு 45 கூடுதுன்னா 300 நம்ம லாபத்தை தாண்டி போயிடுது. அப்போ 6%க்கு மேலே 7%லாம் போகல. அப்போ 8%ன்ற ஆன்சர் இல்லை. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மைண்டில் டக்குன்னு வரணும். அந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். புரியுதா? ஸோ அப்போ 6%க்குள்ளே தான் ரிசல்ட் இருக்குது. 270 தான் வந்திருக்கு. அப்போ 6% விட கொஞ்சம் கூட வருது. அப்போ 6 அந்த ஃப்ராக்ஷனில் இருக்க வேல்யூவாக இருக்கும். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஆப்ஷன் ரொம்ப அதாவது நம்மளோட எக்ஸாம்ஸில் 2 ஆப்ஷன் ரொம்ப தேவையே இல்லாத ஒரு ஆப்ஷன் அது. புரியுதுங்களா? மிச்சம் 2 நியர்பையில் இருக்கும். அதை கரெக்டாக அடிக்கிறதா ஆன்சர். ஓகேவா? ஸோ அதையுமே நம்ம இப்படி பார்க்கும்போது நீங்கள் டேரெக்டாகவே அடிச்சிடலாம்.
ரைட், கிளியர்டாக எனக்கு வேணும் அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பார்ப்போமா? ஸோ லாப சதவீதம் கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா லாபம் பை அடக்க விலை, அதாவது ப்ராஃபிட் மேலே வரணும், காஸ்ட் ப்ரைஸ் கீழே வரணும், இன்டூ 100. ப்ராஃபிட் எவ்வளோ? 300 ரூபாய். இதோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 4500 ரூபாய் இன்ட்டு 100. அவ்வளோதான். கேன்சல் பண்ணுங்கள். 0 0 கேன்சல். இது ரெண்டு எதில் கேன்சல் பண்ணலாம்? 15 அடிக்கவா? 3 15, இங்கே 2 15. அவ்வளோதான். அப்போ மேலே 20 இருக்குங்க, கீழே 3. 20 3ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை 3? அரை 3 18, மிச்சம் 2/3%. கரெக்ட் தானே? 20ல் எத்தனை 3 இருக்கும்? 6 3 இருக்கும். 6 3 18 தான் வரும், மிச்சம் 2 இருக்கும். அப்போ 6 2/3%. கிளப்பு பின்னத்தில் நம்ம ஆல்ரெடி எப்படி மாத்திரம் பார்த்துருக்கோம்ல, இல்லை டிவைட் பண்ணி பார்த்துடணும். 20 3ஆல் டிவைட் பண்ணால் 6 3 18, மிச்சம் 2. அப்போ 6 முன்னாடி வரணும் குவாஷன்ட், ரிமைண்டர் மேலே வரணும், அதே மாதிரி டிவைசர் டிவைடரில் வரணும். ஓகே, ஸோ 6 2/3% ப்ராஃபிட் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கரெக்டுங்களா? ஓகே ரைட். ஸோ இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஃபுல்லாக ரொம்ப பேசிக், இந்த லாப சதவீதம்லாம் இல்லை, எவ்வளோ லாபம்னு கண்டுபிடிச்சா போதும், அந்த லெவலுக்கு தான் அங்கே கொஷின் இருக்கும். சரிங்களா? நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் லாபம், ஏன்னா நமக்கு லாப சதவீதம், நஷ்ட சதவீதம், ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜ், இப்படி தான் கேள்வி கேட்பாங்க. லாபம் நஷ்டம் வராது. ஸோ இருந்தாலும் அந்த கொஷின் அப்படியே ஆல்ட்ரேட் பண்ணியிருக்கும். சரிங்களா? புக்கில் லாபம் 300 ரூபா கண்டுபிடிச்சா போதும். ஓகே, 8th ஸ்டாண்டர்டில் தான் அந்த லாப சதவீதம், நஷ்ட சதவீதம்லாம் கொஷினாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இங்கேருந்தே நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? கொஸ்டின் பாருங்கள். ஒரு பழ வணிகர் ஒரு குடை பழங்களை 500க்கு வாங்கினார். எடுத்து வரும்போது சில பழங்கள் நசுக்கிவிட்டன. மீதமுள்ள பழங்களை 480க்கு அவரால் விற்பனை செய்ய முடிந்தது எனில் அவருடைய நஷ்ட சதவீதம் எவ்வளோ? ஸோ சிம்பிளாக சொன்னால் 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, ஆனால் எவ்வளோக்கு சேல் பண்ணுறாரு அப்படின்னா 480 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஸோ கூட வாங்கிட்டு கம்மியாக விற்கிறார், அப்படி தானே? 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு கம்மியாக 480 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா அவருக்கு லாஸ், நஷ்டம் தான். ஸோ எவ்வளோ நஷ்டம்? எவ்வளோ நஷ்டமாகுது? 20 ரூபாயா? ஸோ 20 ரூபா கம்மியாக விற்றுருக்காரு. ஸோ அப்போ 20 ரூபான்றது நமக்கு நஷ்டமாயிருக்கு. ஸோ 20 ரூபான்றது இப்போ எத்தனை சதவீதம்? எதில்? அவர் வாங்கின அமௌண்ட்டில் எத்தனை சதவீதம்? புரியுதுங்களா? அவர் வாங்கினது என்னது? அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட், அடக்க விலையில் மட்டும்தான் லாப நஷ்டம் யோசிக்கணும். கவனிங்க, 500 ரூபாயில் 20 ரூபான்றது எத்தனை சதவீதம் அப்படின்றது கேள்வி. அப்போ 500 ரூபாயில் பாருங்கள், 1% பார்த்தா 5 ரூபாயா? 500 ரூபான்ற அமௌண்ட்டில் 1%ன்றது 5 rupees. அப்போ 20 ரூபான்றது 4 5 ரூபாயா? அப்போ 4%. 4 5 தானே 20 வரும். ஓகே, அப்போ 4 5 are 20. அப்போ 4% அவருக்கு லாஸ் ஆயிடுச்சு. அவர் இன்வெஸ்ட் பண்ண 500 ரூபாயில் 4% லாஸ் ஆச்சுன்னா 480க்கு தான் சேல் பண்ண முடியும். ஸோ அப்போ 4%ன்றது ஆன்சர். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. லாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லாஸ், நஷ்டம் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஓகே, லாஸ் எவ்வளோ? 20 ரூபா. காஸ்ட் ப்ரைஸ், ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ? 500 ரூபா இன்ட்டு 100. அவ்வளோதான். 0 0 கேன்சல். 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 4%. அவ்வளோதான், 4% நஷ்டம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 6th செகண்ட் டேர்ம், எக்ஸாம்பிள் 6. பாரி ஒரு உந்து வண்டியை 55,000க்கு வாங்கி 5,500 லாபத்திற்கு விற்பனை செய்தார் எனில் அதில் லாப சதவீதம் எவ்வளோ? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின், பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படி தானே? அதாவது 55 ரூபாய்க்கு வாங்கியிருக்கார். சரிங்களா? 55,000க்கு வாங்கின பொருளில் 5,500 ப்ராஃபிட் லாபம் வச்சு விற்றுருக்காரு. அதாவது இவ்வளோ அமௌண்ட்டு கூட வச்சு விற்றுருப்பாரு. ஸோ செல்லிங் ப்ரைஸ் நமக்கு தேவையில்லை. சரிங்களா? ஸோ செல்லிங் ப்ரைஸ்ன்றது எவ்வளோ கூட விற்றுருக்காரு, எவ்வளோ கம்மியாக விற்றுருக்காருன்றது தெரியுறதுக்காக மட்டும்தான் இந்த செல்லிங் ப்ரைஸ், விற்பனை விலைன்றது தேவைப்படும். மிச்சப்படி தேவையில்லாது. ஓகே, ஸோ 55,000 ரூபாய்க்கு வாங்கினதில் 5,500 ரூபா லாபம் பார்த்தீங்கனாலே தெரியுது. இது எத்தனை பர்சன்டேஜ்? இந்த அமௌண்ட்டில் லாபம் இது வந்து எத்தனை சதவீதம்னு பார்த்தா ஒரே ஒரு 0 மட்டும் கம்மியாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? 10%, 10% லாபம். ஸோ 55,000ல் 10% தான் 5,500 ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ரைட். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜில் அப்ளை பண்ணுங்கள். லாபம் ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ், சிபி தானே, இன்ட்டு 100. ஸோ 5,500 அதெல்லாம் தேவையில்லை, பட் இருந்தாலும் ஸோ மெத்தட் படி தான் நிறையா பேர் பார்ப்பீங்க. அதுக்காக 0 0 கேன்சல். ஸோ இந்த 0 கேன்சல். 55 அடித்தா 1. ஸோ இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ 10% ப்ராஃபிட். ஸோ சிம்பிள். ஸோ அந்த அமௌண்ட்டாக பார்த்தாலே தெரிஞ்சிருங்க மேக்ஸிமம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 6th செகண்ட் டேர்ம், எக்ஸாம்பிள் 7. மணிமேகலை 25,52,500க்கு ஒரு வீட்டை வாங்கி
அதை சீரமைக்க 2,28,350 செலவு செய்தார். அவர் வீட்டை 30,52,000க்கு விற்றார் எனில் அவரது லாபம் அல்லது நஷ்டம், ஸோ அந்த லாபம் நஷ்டம் அமௌண்ட் மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா, பர்சன்டேஜ் கேட்கல. ரைட். ஸோ இந்த கொஷினில் ஒரு விஷயம் நோட் பண்ணும், கவனிங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாடல் தான். என்ன அப்படின்னா, ஒரு பொருளில் வாங்கினதோட நிப்பாட்டிட்டா, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு பொருளுக்கு வாங்கினதோட நிப்பாட்டிட்டோம்னா அதான் அடக்க விலை, காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, ஸோ அந்த பொருளை வாங்கிட்டு மேற்கொண்டு அதில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா, ஸோ அதையும் நம்ம எதில் தான் கொண்டு வரணும், மொத்தமாக சேர்த்து அடக்க விலையில் கொண்டு வரணும். ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கூடுதல் செலவுகள் எல்லாத்தையும் காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலையில் தான் கொண்டு வரணும். ஓகே, பார்த்துருவோமா? ஸோ இந்த கொஷினில் என்ன அப்படின்னா, அவங்க எவ்வளோனா 25,52,500 ஒரு வீட்டை வாங்கிட்டு அதை அப்படியே விற்றுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதான் காஸ்ட் ப்ரைஸ். சரிங்களா? ஆனால் அந்த பொருள் அந்த வீட்டை வாங்கினதோடு நிற்காம அதை ரினோவேட் பண்ணுறதுக்காக 2,28,350 செலவு பண்ணுறாங்க, ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ மொத்தமாக அந்த வீட்டுக்காக அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அப்போ மொத்தம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ எவ்வளோ வரும்? இது ஒரு 850. ஓகே, இங்கே ஸோ 0 1 80,000 வருது. இங்கே ஒரு 27. ஓகே, அப்போ 27,80,850 அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. மொத்தமாக ஓவராலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த வீட்டில். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா 30,52,000 விற்கிறாங்க. கரெக்ட் தானே? ஓகே, அப்போ பார்த்தா ஸோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை விட கூட தான் வந்திருக்கு. அப்போ லாபம் தான் கிடைக்கும். எவ்வளோ லாபம் கிடைக்கணுமா? சப்ட்ராக்ட் பண்ணுமா? 0ல் 0 கழிக்கும் போது ஸோ இங்கே 0 தான் வரப்போகுது. ஓகே, ஸோ இங்கே 0ல் 5 கழிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? கடை வாங்கணும் இல்லையா? ஸோ 2ல் கடை வேணால் இங்கே 10ன்னு வந்துடும். 10ல் 5 போச்சுன்னா 5. ஸோ இங்கே 9 இருக்குமா? 8 போச்சுன்னா 1. இங்கே 1 தானே இருக்கும், கடை கொடுத்துட்டோம்ல. ஸோ அகெயின் இங்கே 1 இல்லைங்க. 2,000ல் 850 போச்சுன்னா 1,150. ஸோ 5ல் 8 கழிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? கடை வாங்கணும். 15ல் 8 போச்சுன்னா 7. ஆமாம். ஸோ இங்கே 9 இருக்குமா? 9ல் 7 போச்சுன்னா 2. ஸோ இங்கே 2 தான் இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி கடை கொடுத்துட்டோம். 0. அப்போ 2,71,150. ஸோ 2,71,150 தான் என்னது? ப்ராஃபிட், லாபம். இவ்வளோ கூட விற்றுருக்காங்க, லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஸோ ப்ராஃபிட் லாஸ் எவ்வளோ தான் பார்க்க சொன்னாங்க? ப்ராஃபிட் தான். ஓகேவா? ஸோ இது வந்து ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ்க்காக ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? கொஷின் பாருங்க. 6th செகண்ட் டேர்ம் எக்ஸாம்பிள் 8. ஒருவர் 300க்கு 75 மாம்பழங்கள் வாங்கி அவற்றில் 50 மாம்பழங்களை 300க்கு விற்பனை செய்தார். அனைத்து மாம்பழங்களும் விற்பனையான பின் அவரது லாப அல்லது நஷ்ட சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. கவனிங்க. ஸோ இந்த கொஷினில் ஒவ்வொருத்தவங்க திங்கிங் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரிங்களா? சில பேர் என்ன பண்ணலாம், 75 மாம்பழம் 300 வாங்கியிருக்காரு. ஓகே, ஸோ அதில் 50 மாம்பழம் விற்றாலே அந்த என்ன நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்துருச்சு. கரெக்ட் தானே? அப்போ 25 மாம்பழங்கள் லாபம் மிச்சம். அப்படி தானே? 75 மாம்பழம் வாங்கணும், அதில் 50 வித்தாச்சு, மிச்சம் 25 லாபம். அப்போ 75ல் 25 மாம்பழம் எத்தனை சதவீதம் அப்படின்லாம் நிறைய பேர் திங்க் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அப்படிலாம் போகக்கூடாது. ஓகேவா? ஒன்று இந்த மாதிரி கொஷின்ஸ்லேயே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மாம்பழத்தை எவ்வளோக்கு வாங்கினாங்க, ஒரு மாம்பழத்தை எவ்வளோக்கு விற்றாங்க, எப்படி பார்க்கணும்? ஒரு மாம்பழத்தோட காஸ்ட் ப்ரைஸ், ஒரு மாம்பழத்தோட செல்லிங் ப்ரைஸ். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி லாப சதவீதம் நஷ்ட சதவீதம் பார்க்கலாம். இல்லை மொத்தம் எவ்வளோ விற்பனை ஆயிருக்கு, மொத்தம் எவ்வளோ வாங்கணும் அப்படின்றது தான் கால்குலேட் பண்ணணும். வேறு எப்படி போனாலும் சம்டைம்ஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடும். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கவனிங்க. 300 75 மாம்பழங்கள் வாங்கியிருக்காரு. அப்போ ஒரு மாம்பழத்தோட அடக்க விலை, காஸ்ட் ப்ரைஸ், ஒரு மாம்பழத்தோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, அடக்க விலை எவ்வளோன்னு பார்க்கணும். 300/75. எத்தனை 75 வரும்? 4,75. 4 ரூபா. அப்போ ஒரு மாம்பழத்துக்கு தான் பார்க்குறேன். ஒரு மாம்பழத்தை 4 ரூபான்ற ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ ஒரு மாம்பழம் என்ன ரேட்டுக்கு சேல் ஆயிருக்குன்னு அப்படின்னு பார்ப்போம். ஸோ 300க்கு 50 மாம்பழத்தை 300 விற்றுருக்காரு அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ், விற்பனை விலை எவ்வளோன்னு பார்த்தா 300/50. அப்போ ஒரு மாம்பழத்தோட செல்லிங் ப்ரைஸ் 6 ரூபா. புரியுதுங்களா? ஸோ 75 மாம்பழம் 300 ரூபானா ஒரு மாம்பழம் எவ்வளோன்னு பார்த்தா 4 ரூபா. ஒரு மாம்பழத்தோட ஒரிஜினல் ப்ரைஸ் 4 ரூபா. ஸோ 50 மாம்பழத்தை 300 விற்றுருக்கோம் அப்படின்னா ஒரு மாம்பழத்தை எவ்வளோக்கு விற்றுருக்கோம் பார்த்தா 6 ரூபா. செல்லிங் ப்ரைஸ் 6 ரூபா. ஸோ வாங்கினது ஒரு மாம்பழம் 4 ரூபாய்க்கு வாங்கி எவ்வளோக்கு விற்றுருக்காரு, 6 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்படின்றப்ப லாபம் எவ்வளோ? லாபம் ப்ராஃபிட் வந்து 2 ரூபா லாபம். ஸோ
ப்ராஃபிட் எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா 2 rupees. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணியிருக்கேன், ஒரு மாம்பழத்தை வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்க்கணும் அப்படின்னா லாபம் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ், அடக்க விலை இன்ட்டு 100 தானே, காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஒரு மாம்பழத்தோட ப்ரைஸை தான் நான் கால்குலேட் பண்ணுறேன் 4. ஸோ ப்ராஃபிட் 2 இன்ட்டு 100. ஸோ அவ்வளோதான், கேன்சல் பண்ணுங்கள். ஒரு நாள் 25 நாள், அப்போ 2 இன்ட்டு 25 50% லாபம். ஸோ 50% ப்ராஃபிட். புரியுதுங்களா? ஸோ ஒரு மாம்பழத்தோட காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸை வச்சு நான் கால்குலேட் பண்ணேன். இல்லை சார், நான் வந்து மொத்தமாகவே தான் கால்குலேட் பண்ணோம் அப்படின்றவங்க கவனிங்க. மொத்தமாக எவ்வளோ வாங்கியிருக்காரு, 300 ரூபாய்க்கு. அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 300. 75 மாம்பழத்தை 300 ரூபா கொடுத்து தானே வாங்கினாரு. ஸோ 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஓகே, 50 மாம்பழத்தை 300 ரூபாய்க்கு விற்றுருக்காரு அப்படின்னா ஒரு மாம்பழம் 6 ரூபா. அப்படி தானே பார்த்தோம். ஒரு மாம்பழம் 6 ரூபானா 75 மாம்பழம். ஸோ 75 மேங்கோஸ்ன்றப்ப 6 மல்டிப்ளை பண்ணால் ஸோ 0 அகெயின் 3 42 + 3 45 450 ரூபா. அப்போ 75 மேங்கோஸ் எவ்வளோக்கு விற்கிறாரு அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் 450 ரூபா. புரியுதுங்களா? மொத்தமாக வாங்கினது 300 ரூபா. ஸோ அந்த 75 விற்றா வரப்போகிறது நமக்கு 450 ரூபா. ஸோ எவ்வளோ லாபம்னு பார்த்தா 150 ரூபா. 150 ரூபா லாபம் தானே, மொத்தத்தில் 150 ரூபா கூட விற்கிறோம் ப்ராஃபிட். ஸோ எத்தனை சதவீதம் சார் அப்படின்னா இதில் அப்படியே பாதி இருக்கா, 300 ரூபா வாங்கினதில் காஸ்ட் ப்ரைஸில் பாதி இருந்தால் அது எத்தனை பர்சன்டேஜ், 50%. பாதிக்கு பாதி லாபம் வந்திருக்கு, 50 வந்திருக்கப்போ 50% ப்ராஃபிட் வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஒரு மாம்பழத்தை பார்க்கணும், இல்லைன்னா என்ன பண்ணணும், மொத்தமாக எவ்வளோ விற்பனை விலைன்னு பார்த்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ 2 மெத்தடில் தான் போகணும், வேறு எதில் போனாலும் தப்பாயிடும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின் பாருங்கள். 6th செகண்ட் டேர்ம் எக்ஸாம்பிள் 8. ஒரு பழ வணிகர் 1 டசன் ஆப்பிள்களை 84க்கு வாங்கினார். 2 ஆப்பிள்கள் அழுகிவிட்டன. மீதமுள்ள ஆப்பிள்களை ஒரு ஆப்பிள் 10 ரூபாய் என்ற விலைக்கு விற்கிறார் எனில் அவர் அடைந்த லாப அல்லது நஷ்ட சதவீதம் எவ்வளோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பர்சன்டேஜ். ஓகே, கவனிங்க. ஒரு டசனோட ரேட்டு வந்து 84. ஒரு டசன்னா தெரியல, 12 அப்படின்னு அர்த்தம். ஸோ 12ன்றது 1 டசன். ஸோ 12 ஆப்பிள்களோட ரேட்டு 84 ரூபா. ஓகே, ஸோ 12 ஆப்பிள்களை 84 ரூபாய்க்கு வாங்கி இப்போ என்ன ஆயிடுச்சு, அதில் 2 டேமேஜ் ஆயிடுச்சு. அதாவது 12ல் 2 அழுகிருச்சு. அப்போ மிச்சம் 10 ஆப்பிள்கள் இருக்கும். இந்த 10 ஆப்பிளை ஒரு ஆப்பிள் 10 ரூபா. அப்போ ஒரு ஆப்பிள் 10 ரூபானா இன்ட்டு 10 எவ்வளோ வரும், 100 ரூபா. புரியுதுங்களா? அப்போ செல்லிங் ப்ரைஸ், அப்போ காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலை எவ்வளோன்னு பார்த்தா 84 ரூபா. ஸோ 84 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு ஒரு டசனை. இப்போ எவ்வளோக்கு விற்கிறாரு, 2 டேமேஜ் ஆனனால மிச்சம் 10 இருந்துச்சு. 1 10 ரூபானா 10 × 10 100 ரூபா. அப்போ செல்லிங் ப்ரைஸ் ரைட்லா, விற்பனை விலை எவ்வளோக்கு வித்தாச்சுன்னு பார்த்தா 100 ரூபாய்க்கு நம்ம வித்தாச்சு. ஓகே, அப்போ லாபமானு கேட்டால் லாபம் தான். எவ்வளோ சார் அப்படின்னா 16 ரூபா லாபம். ஓகே, அப்போ ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 16 ரூபா கிடைக்குது. அப்போ லாப சதவீதம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்க்கணும். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லாபம் பை காஸ்ட் ப்ரைஸ். அப்படி தானே, அடக்க விலை இன்ட்டு 100. ஸோ ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ ப்ராஃபிட்டை நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 16 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. டிவைடரில் எவ்வளோ அடக்க விலை, 84 ரூபா இன்ட்டு 100. அவ்வளோதான். ஸோ கேன்சல் பண்ணுங்கள். 2 வாய்ப்பால் அடிக்கவா, 8 2 16. ஸோ 4லே அடிச்சிடலாமா, 4 16, 2 4 1 4. ஓகே, ஸோ இதுக்கு மேலே அடிக்க முடியாதுல்ல. அப்போ 4 × 100 400 டிவைடரில் 21. 400 21 டிவைட் பண்ணுங்க, 400 டிவைடட் பை 21. ஸோ ஒரே ஒரு தடவை தான் 21. இங்கே எவ்வளோ ஒரு மிச்சம் 19 வருமா, 19 0 7 தடவை 8 9 தடவை வந்துருமா, 9 2 18 கரெக்டாக 9 டைம்ஸ். ஸோ 9 9 2s are 18. ஸோ ரிமைனிங் 1. அப்போ எவ்வளோ சார் வருது அப்படின்னா 19 19 மீதி 1 பை 21%. ஸோ 19 1/21% அப்படின்றது நமக்கான ரிசல்ட். இல்லை அப்ராக்சிமேட்டாக பார்க்குறதுனா பார்க்கலாம். 84 ரூபாவில் 16 ரூபா. 84 ரூபான்றது யோசிக்கணும், ஏன்னா 0 இல்லாதனால இந்த நம்பர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றனால நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்முலா தெரிஞ்சா டக்குன்னு போய்க்கிறது ஈஸி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 6th செகண்ட் டேர்ம் எக்ஸாம்பிள் 10. 25 கிலோகிராம் எடையுள்ள கோதுமை பை ஒன்று 1550க்கு விற்பனை செய்யப்பட்டு
150 லாபம் பெறப்படுகிறது எனில் லாப சதவீதம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ எல்லாமே ஈஸியாக தெரியும், ஆனால் சின்ன சின்ன தப்பு நடக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. கேர்ஃபுல்லாக இருக்கணும். லாப நஷ்டன்றது கொஷினை பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. கவனிங்க. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1550க்கு விற்பனை செய்யப்பட்டு, அதாவது சேல் பண்ணுற ரேட்டு கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கல. சரிங்களா? காஸ்ட் ப்ரைஸை வச்சு மட்டும்தான் நீங்கள் லாப நஷ்டம் கண்டுபிடிக்கணும், செல்லிங் ப்ரைஸை வச்சு கண்டுபிடிக்கக்கூடாது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1550 ரூபான்றது நமக்கு தேவையே இல்லாத அமௌண்ட்டு. நமக்கு தேவை என்னது? காஸ்ட் ப்ரைஸுக்கு கண்டுபிடிச்சா தான் லாப சதவீதத்துக்கே போக முடியும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ரேட்டுக்கு விற்றா எவ்வளோ லாபம் கிடைக்குது? 150 ரூபா லாபம், 150 லாபம் கிடைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அமௌண்ட் 150 ரூபா இதை விட கம்மியாக வாங்கியிருப்பாங்கன்னு அர்த்தம். அப்படித்தானே? 1550 ரூபாய்க்கு விற்றதுல லாபம் கிடைச்சிருக்கு 150 ரூபா அப்படின்னா ஒரிஜினல் ரேட் அந்த 150 ரூபா அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா எவ்வளவோ அதான் ரைட். அப்போ கழிச்சிருங்க, எவ்வளோ வரும்? 4400. கரெக்டா? 1400 ரூபா, அவ்வளோதான். ஸோ அப்போ 1400 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபா லாபம் வச்சு 1550 ரூபாய்க்கு விற்பனை பண்ணியிருப்பாங்க, சேல் பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு தேவை என்னது? லாப சதவீதம், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தெரியணும். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ன்றப்ப ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 சிபி. ஓகே. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோன்னு பாருங்கள், 150, 150 ரூபா. ஸோ அது எதில்? 1400 ரூபா. காஸ்ட் ப்ரைஸ் 1400 ரூபாவில் 150 ரூபான்றது எத்தனை சதவீதம்னு பார்க்கணும். 0 0 கேன்சல். 2ஆல் அடிச்சிங்கன்னா 7 2 14. இங்கே 75 2 75 டிவைடட் பை 7. 75 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 10 தடவை வருங்க. 7 70, மிச்சம் 5/7%. அவ்வளோதான். 10 5/7%. ஸோ டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 6th செகண்ட் டேர்ம் எக்ஸாம்பிள் 12. பரதன் தனது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சட்டையின் விலையில் 50 தள்ளுபடி செய்த பிறகும் ஒரு சட்டைக்கு 100 லாபம் பெறுகிறார். குறித்த விலை 800 எனில் லாப சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, கவனிங்க. ஒரு கொஷினை பார்த்தோன்னையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நமக்கு பெரிய கொஷினாக இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டோடதே நமக்கு என்ன வேணும், என்ன கேள்வி? லாப சதவீதம், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன? ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னால் அதில் என்னென்ன தேவை? லாபம் எவ்வளோன்றது தேவை. லாபம் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 100 ரூபா லாபம்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஆனால் காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலை தேவை இன்ட்டு 100. கரெக்ட் தானே? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலை, அந்த பொருளோட ஒரிஜினல் ரேட் என்ன நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு என்ன விலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொஸ்டினை ரீட் பண்ணால் குறித்த விலை தெளிவாக தெரியுது. குறித்த விலை 800 ரூபா. அதாவது அந்த ஓனர் அந்த ட்ரெஸ்ஸு மேலே எவ்வளோ போட்டிருந்தாரு அப்படின்றது தெரியுது. 800 போட்டிருக்காரு, குறித்த விலைன்னு போட்டிருக்காரு. ஓகே, ரைட். ஸோ இப்போ நமக்கு அடக்க விலை தெரியணும். அவர் உண்மையிலே அந்த பொருளை என்ன ரேட்டுக்கு வாங்கியிருந்திருப்பார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த ஓனர் அந்த பொருளை எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ பார்ப்போம் அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது. 800 ரூபாய்க்கு குறித்து வச்சுருக்காரு. ஓகே, அதில் தள்ளுபடி வேறு பண்ணிடுறாரு. தள்ளுபடி எவ்வளோ பண்ண போகிறாரு? இந்த விலையிலேருந்து, இந்த விலை குறித்த விலைனா இதுலேருந்து தள்ளுபடி எவ்வளோன்னு பார்க்கணும். தள்ளுபடி எவ்வளோன்னா 50 ரூபா தள்ளுபடி ஆயிடுது அப்படின்னா நம்மகிட்ட எவ்வளோக்கு விற்க போகிறாரு? 750 ரூபாய்க்கு விற்க போகிறாரு. ஸோ இந்த ரேட்டுக்கு நம்மகிட்ட சேல் பண்ணுவார். செல்லிங் ப்ரைஸ் இதுதான். ஸோ அந்த ஓனர் 750க்கு நம்மகிட்ட சேல் பண்ணாலும் அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க? 100 ரூபா லாபம் கிடைக்குது. அப்போ 100 ரூபா லாபம் வருது அப்படின்னா, ஸோ இந்த ரேட்டுக்கு விற்ற 100 ரூபா லாபம் கிடைக்குதுன்னா இதை விட அவர் 100 ரூபா கம்மியாக வாங்கியிருந்திருப்பார். எவ்வளோக்கு வாங்கியிருப்பாருன்னா 650 ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பார். இஸ் அ காஸ்ட் ப்ரைஸ், அடக்க விலை. அவ்வளோதான். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதா நமக்கு வேலை. புரியுதுங்களா? திரும்ப சொல்கிறேன். ஸோ 800 ரூபான்னு ஒருத்தர் நோட் பண்ணி வச்சு அதை 50 ரூபா தள்ளுபடி பண்ணுற மாதிரி நம்மகிட்ட விற்றுட்டார். எவ்வளோக்கு விற்றுட்டாருன்னா 750 ரூபாய்க்கு விற்றாலும் அவருக்கு 100 ரூபா லாபம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 750 ரூபாயை விட 100 ரூபா கம்மியாக தான் அவர் வாங்கிட்டு வந்திருப்பாருன்னு அர்த்தம். அப்போ எவ்வளோக்கு வாங்கியிருந்திருப்பாருன்னா 650 ரூபா வாங்கியிருப்பார் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் 650 ரூபா. அந்த 650 ரூபாவில் 100 ரூபா லாபம். ஸோ அது எத்தனை சதவீதம்? ஸோ 650ல் 100 இன்ட்டு 100, அவ்வளோதான். ஸோ 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 5 வாய்ப்பால் அடிச்சோன்னா இங்கே எவ்வளோ வரும்? 13 5, இங்கே 2 5. அப்போ 200 டிவைடட் பை 13. அப்போ 200 13ஆல் டிவைட் பண்ணிடுங்க. ஒரு தடவை தான் வருமா? ஒரு 13, ரிமைனிங் 7. இங்கே எத்தனை தடவை வரும்? 4 தடவை வருமா? 4 13, 4 3 12. சாரி, 5 வந்துடுமா? 5 13 65.
65 ரிமைனிங் 5. அப்போ 15 எவ்வளோ ஆன்சர்? 15 5/13. அப்போ 15 5/3 13% லாபம் அப்படின்னு கிடைச்சி. ஓகேவா? ஸோ வித்தியாசமாக குழப்புற மாதிரி இருக்கும், பொறுமையாக பார்த்தீங்கன்னா புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 6th செகண்ட் டேர்ம் எக்ஸாம்பிள் 13. ரகு ஒரு நாற்காலியை 3000 ரூபாய்க்கு வாங்கினார். அந்நாற்காலியின் விலையில் 300 தள்ளுபடி செய்த பின் 500 லாபம் பெறுகிறார். இதில் தள்ளுபடி சதவீதம் எவ்வளோ? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கவனிங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நமக்கு அதில் என்ன வேணும் அப்படின்றத பார்க்கணும். குழப்ப தான் செய்யும் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்தோன்னே குழப்பம். ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்றது தெரியணும். ஃபர்ஸ்ட் இப்போ நமக்கு என்ன வேணும்? தள்ளுபடி சதவீதம் தான் கேள்வி. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எதை வச்சு கால்குலேட் பண்ணுறது? தள்ளுபடியையும் அந்த பொருளில் போட்டிருந்த ரேட்டும் குறித்த விலையும். நமக்கு தெரியல ஒரு பொருளில் என்ன ரேட்டு, அப்படி தானேங்க. நம்ம கடைக்கு போவோம், கடைக்கு போனோடனே ஒரு ட்ரெஸ் எடுப்போம், அந்த ட்ரெஸ்ஸில் ஒரு ரேட்டு போட்டிருக்கோம், அதுதான் குறித்த விலை. அந்த விலையில் எவ்வளோ தள்ளுபடி பண்ணுறாங்கன்னு பார்க்கணும், அவ்வளோதானே. ஸோ அந்த விலையை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அப்போ அந்த பொருளில் குறித்த விலை என்னன்னு தெரியணும், மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே, ஸோ அப்போ குறித்த விலை தெரியணும்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரகு அந்த நாற்காலியை வாங்கின ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 3000க்கு வாங்கியிருக்காரு. ஓகே, ஸோ இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது பார்ப்போமா? கவனிங்க, ஒருத்தர் சிம்பிள், இந்த காஸ்ட் ப்ரைஸ், இந்த குறித்த விலை, இந்த மார்க்கெட் ப்ரைஸ் இதெல்லாம் போட்டு குழப்ப வேணாம். சிம்பிளாக சொல்கிறேன், ஒருத்தர் 3000 ரூபாய்க்கு வாங்கினார், ஒரு பொருளை 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டார், சரிங்களா? அவர் தான் கடைக்காரரு. 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு கடைக்கு கொண்டு வந்துட்டார். ஸோ என்ன யோசிக்கிறாருன்னா 500 ரூபா லாபம் வேணும். எவ்வளோ லாபம்? 500 ரூபா லாபம். ஸோ 500 ரூபா லாபம் வேணும்னா வாங்கினதை விட 500 ரூபா கூட வைக்கணும். எவ்வளோக்கு வாங்கினார்? 3000 ரூபாய்க்கு வாங்கினாரா? 500 ரூபா லாபம் வைக்கணுமா? அப்போ எவ்வளோக்கு விற்கணும்? 3500 ரூபாய்க்கு விற்கணும். சிம்பிளாக சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இப்படித்தான் அவங்க கால்குலேட்டும் பண்ணுவாங்க. 3000 ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டோம், 500 ரூபா லாபம் வச்சு விற்கணும். அப்போ 3500 ரூபாய்க்கு விற்றாதான் லாபம். ஓகே, 500 ரூபா லாபம் கிடைக்கும். இந்த 3500 ரூபா நான் டேரெக்டாக நான் அவங்ககிட்ட சொன்னால் நீங்கள் வாங்க மாட்டீங்க. அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இதுக்கு மேலே ஒரு ரேட்டை கூட்டி டிஸ்கவுண்ட் பண்ணுற மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி குறைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை விட இன்னும் ஒரு 300 ரூபா ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். 300 இன்க்ரீஸ் பண்ணி, புரியுதுங்களா? 300 ரூபா ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 3800 ரூபா அப்படின்னு நான் என்ன பண்ணி வைக்கணும்? அந்த பொருளில் குறித்து வைக்கணும், குறித்த விலை. ஸோ இதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் கடைக்குள்ளே என்ட்ரானோடையுமே இந்த ரேட்டை தான் பார்ப்பீங்க. 3800 ரூபான்னு போட்டிருந்துருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு 300 ரூபா டிஸ்கவுண்ட் அப்படின்னு அதில் போட்டிருப்பேன், ஆஃபர். ஸோ அப்போ 300 ரூபா டிஸ்கவுண்ட் போக நீங்கள் 3500 ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்கிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் எங்களுக்கு லாபம் எவ்வளோ லாபம்னா 500 ரூபா. ஏன்னா நாங்கள் வாங்கினது 3000 ரூபா. ஸோ இதுதான் கான்செப்ட், புரியுதுங்களா? ஸோ அப்போ குறித்த விலை 3800 ரூபா. அப்போ தள்ளுபடி சதவீதம் பார்த்தலாமா? 3800ல் தள்ளுபடி எவ்வளோ தள்ளுபடி பண்ணியிருக்காங்க? இதுதான் தள்ளுபடி, டிஸ்கவுண்ட். 300 ரூபா டிஸ்கவுண்ட் இன்ட்டு 100. ஓகே, அவ்வளோதான். ஸோ 0 0 கேன்சல். இது ரெண்டு எதால் கேன்சல் பண்ணால் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுவோமா? 150, இங்கே 19 19, அவ்வளோதான். ஸோ 150 19ஆல் டிவைட் பண்ணால் 150 டிவைடட் பை 19. ஸோ எத்தனை டைம் வரும் செக் பண்ணி பாருங்கள். 10 தடவைனா 190 வரும். ஓகே, ஸோ இங்கே 7 டைம்ஸ் தான் சான்சஸ் இருக்குது. 7 தடவை, 7 9 தான், 63க்கு 3 மிச்சம் 6. எத்தனை? 7 + 6 13. ஸோ 17. அப்போ 17 ரிமைனிங் வருது. அப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 17/19%. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவ்வளோ தூரம்லாம் அங்கே கொஸ்டின் இல்லை. 6th ஸ்டாண்டர்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதை கிரியேட் பண்ணியிருக்கோம், தள்ளுபடியோடு நின்றுருக்கோம், குறித்த விலையோட கேள்வி. நம்ம தள்ளுபடி சதவீதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்கோம் இந்த கேள்வி, புரியுதுங்களா? ஓகே, ஸோ ஆன்சர் இதுதான் 17/19%. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 6th செகண்ட் டேர்ம் எக்ஸாம்பிள் 14. மணி ஓர் அன்பளிப்பு பொருளை 1500க்கு வாங்குகிறார். அப்பொருளை விற்பனை செய்யும் போது 150 லாபம் பெற விரும்பி 1500 என விலை குறிக்கிறார். அவர் தனது வாடிக்கையாளர்கள் தர வேண்டிய தள்ளுபடி சதவீதம் எவ்வளோ? ரைட்ங்களா? ஸோ இந்த கேள்வி, இந்த மாதிரி கேள்வி வந்தாலே நான் என்ன சொன்னேன், நமக்கு என்ன வேணும் அப்படின்றது பார்க்கணும். ஓகே, ஸோ தள்ளுபடி சதவீதம் கேள்வி. அப்போ தள்ளுபடி சதவீதன்றதுக்கு என்னென்ன தெரியணும்? டிஸ்கவுண்ட் எவ்வளோ பண்ணாங்கன்னு தெரியணும். அதே மாதிரி அந்த பொருளை எவ்வளோ குறித்து வச்சுருந்தாங்கன்னு தெரியணும். குறித்த விலை மார்க்கெட் ப்ரைஸ் தெரியணும், டிஸ்கவுண்ட் அமௌண்ட் தெரியணும். ஓகே, ஸோ இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ குறிக்கிறான்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா 1800
ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் தெரிஞ்சிருச்சு 1800 ரேட்டு போட்டிருக்காரு. ஓகே, அப்போ எனக்கு எவ்வளோ தெரியணும்னா டிஸ்கவுண்ட் எவ்வளோ பண்ணாங்கன்னு தெரியணும். ஓகே, அப்போ எவ்வளோக்கு விற்றுருப்பாங்கன்றது தெரியணும், காஸ்ட் ப்ரைஸ் தெரியணும், இது எல்லாமே தெரியணும். பார்ப்போமா? ஸோ எவ்வளோக்கு வாங்கினாரு? 1500 ரூபாய்க்கு. இந்த காஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காஸ்ட் ப்ரைஸ்ன்ற குழப்பம்லாம் வேணாம், டேரெக்டாக சொல்கிறேன் கவனிங்க. ஒருத்தர் 1500 ரூபாய்க்கு வாங்கிட்டார், சரிங்களா? 1500 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு விற்க போகிறார். எவ்வளோ லாபம் வச்சு விற்க போகிறாருன்னா 150 ரூபா லாபம் வச்சு விற்க போகிறார். அப்போ என்ன அர்த்தம்? வாங்கினதை விட 150 கூட விற்கணும். அப்போ எவ்வளோக்கு விற்கணும்னா 1650 ரூபாய்க்கு விற்கணும். புரியுதுங்களா? ஸோ 1650 ரூபாய்க்கு விற்கணும், சேல் பண்ணணும். அப்போ தான் அவருக்கு 150 ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் 1650 ரூபான்னு டேரெக்டாக ரேட்டு போட்டு வச்சா மக்கள் வாங்க மாட்டாங்க. கூட போட்டு குறைக்கிற மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணணும். அப்போ எவ்வளோ கூட குறிக்கிறாருன்னா 1800 ரூபான்னு போட்டு வச்சுருக்காரு. அப்போ எவ்வளோ கூட போட்டிருக்க, எவ்வளோ அமௌண்ட்டு கூட வருது? 150 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ அப்போ 150 அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணி 1800ன்னு உள்ள அந்த பொருளை போட்டு வச்சுருக்காரு. நீங்கள் கடைக்குள்ளே போனோன்னே அந்த பொருளை எடுத்திங்கன்னா எவ்வளோ போட்டிருக்கோம்? 1800 போட்டிருக்கோம். அப்போ என்ன பண்ணுவார்னா அவர் 150 ரூபா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுவார், தள்ளுபடி பண்ணுவார். ஸோ நீங்கள் 1650 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடுவீங்க, அவருக்கு ஒரு 150 ரூபா லாபம் வாங்கினதை விட. ஸோ இதுதான் கான்செப்ட், புரியுதுங்களா? ஓகே, அப்போ 150 ரூபா டிஸ்கவுண்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ தள்ளுபடி 150னா எவ்வளோ வரும்? 150 டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ போட்டுருந்துச்சு? 1800 ரூபா ரேட்டு போட்டு 150 ரூபா டிஸ்கவுண்ட். அப்படின்னா அது எத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 0 கேன்சல். 3 பல்ல அடிக்கலாமா? 6 3 18 கரெக்ட் தானே? அரை 3 18, இங்கே எத்தனை? 53. ஓகே, ஸோ 50/6ன்னு இருக்குது. இதையும் கேன்சல் பண்ணலாம் 2 டேபிளில். 3 2s are 25. ஓகே, அப்போ 25/3 இங்கே எழுதுகிறேன். 25/3ன்றது 8 3 24, மிச்சம் 1/3%. அப்போ அவர் கஸ்டமருக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணுன்னா 8 1/3% டிஸ்கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ஸோ 6th ஸ்டாண்டர்டில் ரொம்ப பேசிக் தாங்க கொஸ்டின்ஸ். ஸோ இதை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த அளவுக்குலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ லாபம் எவ்வளோ, தள்ளுபடி எவ்வளோன்ற 6th வரும். ஆனால் 8th ஸ்டாண்டர்டில் தான் இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்லாம் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதையும் அங்கே பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும், இங்கே பார்த்துட்டு அங்கே பார்க்கும்போது. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.